குடும்பத்துல மகிழ்ச்சியா இருக்கிறத பத்தி என்னன்னா, எனக்கு முன்னால பேசின பேச்சாளர் சொன்னார், கணவனும் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு மகிழ்ச்சியாக வாழ வேண்டும், புரிதல் இருந்தால் பிரிதல் இருக்காதுன்னு போயிட்டார். அதற்கு பின்னால் நான் போனவும் சொன்னேன், எனக்கு முன்னால பேசின பேச்சாளர் குறிப்பிட்டார், கணவனும் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று சொல்லிவிட்டு ஒருவரை ஒருவர் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை சொல்லாமல் போய்விட்டார். அதை நான் சொல்கிறேன். கணவனும் மனைவியும் ஒருவர் ஒருவர் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டால், ஒருவரை ஒருவர் எளிதில் புரிந்து கொள்ள முடியாது என்பதை புரிந்து கொண்டு மகிழ்ச்சியாக வாழ வேண்டும். அண்டர்ஸ்டாண்ட் தட் யூ காண்ட் அண்டர்ஸ்டாண்ட். என் நண்பர் ஒரு கவிதை எழுதினார், விட்டுக் கொடுத்தல் என்பது தொலைப்பதல்ல விதைப்பது. எங்க விட்டுக் கொடுக்கிறது? நட்பும் குடும்பமும் விட்டுக் கொடுத்தலின் விஸ்வரூபங்கள். இதில் வீழ்வது கூட மகிழ்ச்சியானது மலையைப் போல, வளைவது கூட கம்பீரமானது வில்லை போல, வெற்றியினால் அன்பில் விரிசல் விடுமெனில் தோற்று போவதே சுகமானது. சட்டம் பேசினால் வழக்கு நடத்தலாம், வாழ்க்கையை நடத்த முடியாது. அட்ஜஸ்ட்மெண்ட் இஸ் பெட்டர் than ஆர்குமெண்ட்.